வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2011ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய ஆட்சியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள். மொத்தம் 16 கேள்விகள் தான். சரி, பார்க்கலாம் நேரே. முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்துக்கொள்ள வழிவகை செய்துள்ளது? ஏ பிரிவு 15, பி பிரிவு 25, சி பிரிவு 243, டி பிரிவு 42. சரியான பதில் சி பிரிவு 243. இரண்டாவது கேள்வி, மத்திய அரசு கொடுக்கும் நிதி உதவியின் நோக்கம்? ஏ மாநிலங்களின் நிதி வளத்தை பெருக்க, பி மத்திய மாநில பரஸ்பர உறவுமுறையை நிலைநாட்ட, சி நிலையான அரசு மத்தியில் செயல்பட, டி இவை அனைத்தும். சரியான பதில் ஏ மாநிலங்களின் நிதி வளத்தை பெருக்க. மூன்றாவது கேள்வி, தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டு? ஏ 1991, பி 1951, சி 1994, டி 2010. சரியான பதில் சி 1994. நான்காவது கேள்வி, 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இவரது காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? ஏ ராஜீவ்காந்தி, பி ஏபி வாஜ்பாய், சி விபி சிங், டி நரசிம்மராவ். சரியான பதில் டி நரசிம்மராவ். ஐந்தாவது கேள்வி, இது எல்லா விதத்திலும் அனைவருக்கும் சமய சுதந்திரம் உரிமையை கொடுக்கிறது? ஏ சரத் 25 முதல் 28 வரை, பி சரத் 29, சி சரத் 30, டி சரத்து 34. சரியான பதில் ஏ சரத்து 25 முதல் 28 வரை. ஆறாவது கேள்வி, இந்தியாவில் அதிகார பகுப்பின் பொதுப்பட்டியலில் உள்ளவை? ஏ 52 துறைகள், பி 66 துறைகள், சி 97 துறைகள், டி 77 துறைகள். சரியான பதில் ஏ 52 துறைகள். ஏழாவது கேள்வி, இந்திய ஐக்கியத்தின் தனக்கே சொந்தமான அரசியலமைப்பு பெற்றுள்ளது? ஏ பஞ்சாப், பி அருணாச்சல் பிரதேசம், சி சிக்கிம், டி ஜம்மு காஷ்மீர். சரியான பதில் டி ஜம்மு காஷ்மீர். எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றினால் அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும். காரணம் ஆர், இந்த அமைச்சர் மட்டும் பதவி விலக வேண்டும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள புரிகின்ற சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் மேலும் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு, டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. அரசு நெறிக் கொள்கை அரசியலமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுகிறது. 2. அரசு நெறிக் கொள்கை உரிமைகளை பாதுகாக்கும் கருவியாக உள்ளது. 3. அரசு நெறிக் கொள்கை அரசியலமைப்புக்கான உறுதுணையாகும். 4. அரசு நெறிக் கொள்கை தனிநபர் சொத்து விரிவாக்கம் சம்பந்தமானது. இவற்றுள் ஏ 1 மற்றும் சரியானது, பி 2 மற்றும் 3 சரியானவை, சி 3 மற்றும் 4 சரியானவை, டி 4 மட்டும் சரியானது. சரியான பதில் டி 4 மட்டும் சரியானது. 10வது கேள்வி, இந்தியாவில் நிதிக்குழுவை நியமிப்பவர் யார்? ஏ இந்திய ஜனாதிபதி, பி இந்திய பிரதமர், சி ராஜ்யசபையின் தலைவர், டி லோக்சபையின் தலைவர். சரியான பதில் ஏ இந்திய ஜனாதிபதி. 11வது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது? ஏ மே 2005, பி ஏப்ரல் 2004, சி மே 2008, டி ஏப்ரல் 2008. சரியான பதில் ஏ மே 2005. 12வது கேள்வி, கட்சித் தாவல் சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கீழ்கண்ட காரணத்தால் தனது உறுப்பினர் பதவியை இழக்க நேரிடும்? 1. தன்னிச்சையாக கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால். 2. தனது கட்சியின் கட்டளைக்கு விரோதமாக பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும் போது அல்லது போடாமல் இருந்தால். 3. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால். 4. தான் ஜெயித்த கட்சியை விட்டுவிட்டு வேறு ஒரு அரசியல் கட்சியில் சேரும்போது. இவற்றுள் ஏ 1, 2, 3 மற்றும் 4, பி 1, 2 மற்றும் 4.
சி 1, 3 மற்றும் 4, டி 2, 3 மற்றும் 4. சரியான பதில் பி 1, 2 மற்றும் 4. 13வது கேள்வி. இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் தேசிய அவசர நிலை பிரகடனத்தை ஏற்படுத்திய ஆண்டு ஏ 1969, பி 1971, சி 1975, டி 1977. சரியான பதில் சி 1975. 14வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு தன்மை அன்று? ஏ அரசு நெறிக்கொள்கை, பி நெகிழும் அரசியலமைப்பு, சி மதச்சார்பின்மை, டி ஒற்றை குடியுரிமை. சரியான பதில் ஏ அரசு நெறிக்கொள்கை. 15வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. இந்தியாவின் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நீதித்துறையின் நேரடி பரிகாரம் எதுவுமில்லை. 2. இந்தியாவில் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு நீதித்துறையில் நேரடி பரிகாரங்கள் சில உண்டு. இவற்றுள் ஏ 1 மட்டும் சரியானது, பி 1 மற்றும் 2 சரியானவை, சி 2 மட்டும் சரியானது, டி இவற்றில் ஏதுமில்லை. சரியான பதில் ஏ 1 மட்டும் சரியானது. 16வது கேள்வி. சரத்து 368 படி உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய இயலாது என்று எந்த வழக்கு கூறியுள்ளது? ஏ கோபாலன் எதிராக மதராஸ் மாநிலம், பி கேசவானந்த் எதிராக கேரள மாநிலம், சி கோலக்நாத் எதிராக பஞ்சாப் மாநிலம், டி மேனகா எதிராக மத்திய அரசு. சரியான பதில் பி கேசவானந்த் எதிராக கேரள மாநிலம். மிக்க நன்றி. நம்ம இன்னொரு கேள்வியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.